பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து கிருபையை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். தேவ கிருபை எங்களோடு இருக்கட்டும். தேவ நாமப்படட்டும். பரிசுத்த ஆவியுடைய கரம் காத்து நடத்தி இந்த நாளை மகிமையாக வெளிப்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இதனுடைய நன்மைகள் ஏராளம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இதை சொல்கிறோம். இந்த பகுதியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து இந்த வேத வாசிப்பு நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக அது உங்களுக்கு பலன் இருக்கும். என்னுடைய நன்மை குறிப்பாக இந்த நீங்கள் சில சூழ்நிலைகளிலே அந்த வீடுகளில் எல்லாம் ஏசிகள் பயன்படுத்தும் போது அதுக்குரிய சில காரியங்களை வைக்கிறாங்க. அதே போல் இந்த நாட்களில் இந்த ஆலயத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அதை காரியங்களை அது அற்புதமான காரியமாக மாற்றுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வேதம் கையில் இராது, ஆனால் இந்த செல்லு கையில் இருக்கும். நீங்கள் வாசிக்கலாம், அது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் இது மூலமாக நன்மைகளை நீங்கள் காண்பீர்கள். எங்களுடைய வாழ்க்கையில் அந்த நன்மையை நான் பெறுகிறேன். சில நேரங்களில் சிறிய அதிகாரம் இருக்கும், பெரிய அதிகாரம் இருக்கும். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அதனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அது அதிக பயனுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கும் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13-14 அதிகாரங்கள். ஓசியா சாப்டர் 13. இப்ராஹிம் பேசின பொழுது நடுக்கம் உண்டாயிட்டு அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான். அவன் பாகால் விஷயத்திலே குற்றம் செய்து மடிந்து போனான். இப்பொழுதும் அவர்கள் அதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் பார்ப்பிட்ட சுரூபங்களையும் தங்கள் புத்திரருக்கேற்ற விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணுகிறான். இவைகளெல்லாம் தட்டாருடைய வேலை. மனுஷரில் பலியிடுகிறவர்கள் கண்டுக்குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்லுகிறார்கள். ஆகையால் அவர்கள் காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் ஒளிந்து போகும் பனியைப் போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரையைப் போலவும் புகை கூண்டில் ஏறி போகிற புகையைப் போலவும் இருப்பார்கள். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த முதல் உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறேன். ஆகையால் நீ என்னை என்று வேறு தேவனை அறிய வேண்டாம். என்னை என்று இரட்சகர் ஒருவரும் இல்லை. நான் உன்னை மகா வறட்சியான தேவனாகிய வனாந்திரத்தில் அறிந்து கொண்டேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலின் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள். ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தைப் போல் இருப்பேன், சிவிங்கை போல் வழியருகே பதிவிருப்பேன். குட்டிகளை பறிகொடுத்து கரடியைப் போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரக்குலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல பட்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அவைகளையும் பீறி போடும். இஸ்ரவேல், நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சமயம் உண்டு. எனக்கு ராஜாவுடைய அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்கிறாயே என்றாயே. இப்பொழுதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன். என் உக்கருவத்தோடு அவனை பணிந்து கொள்ள கொண்டேன். எப்ராஹிமின் அங்கீகாரமும் கூட்டி அவனுக்கு வரும். அவன் விவேகம் இல்லாத பிள்ளை. பேறுகாலம் மட்டும் அவன் நிற்கவில்லை. அவர்களை நான் பாதாளத்தில் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் பாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும். இவன் சகோதரருக்குள்ளே ஜனம் பெருத்தவனாக இருந்தாலும் கர்த்தருடைய காற்றாகிய கீழ்காற்று வனாந்தரத்தில் அவனுடைய உள்ளத்தின் எழும்பி கீழ்காற்று வனாந்தரத்திலிருந்து எழும்பி வரும். அதனால் அவனுடைய ஊற்றுகள் வற்றி போகும், அவனுடைய துறவு சுவரி போகும். அது இச்சிக்கப்படத்தக்க சகல பதார்த்தங்கள் அல்ல,
உத்தம பதார்த்தங்களையும் மாறிக்கொண்டு போகும். சமாரியா தன் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினபடியால் குற்றம் சுமத்தப்பட்டதாக இருக்கும். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள். அவர்களுடைய அவருடைய குடும்பத்தைகள் மோதி அடிக்கப்படும். அவர்களுடைய கற்பவதிகள் கீறப்பட்டு போவார்கள். குறிப்பாக 16 சமாரியா தன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினபடியால் குற்றம் சுமத்தப்பட்டதாக இருக்கும். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள். அவர்களுடைய குமழந்தைகள் மோதியடிக்கப்படும். அவருடைய கற்பவதிகள் கீறப்பட்டு போவார்கள். அதிகாரம் 14 இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தலும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் கனிகளை செலுத்துவோம். அசீரியா ராஜா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏறப்பட்டோம். எங்கள் கைகளின் கிரியைகள் பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெற்று நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்கள் கீழ் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலருவான். லீபனோனைப் போல வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீவனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலிலே குடியிருக்கிறவர் திரும்புவான். தானிய விலைகளை விளைச்சலை போல செழித்து திராட்சை கொடி போல படருவான். அவன் வாசனை லீவனோடும் கூட திராட்சை ரசத்தில் எண்ணெயும் போல இருக்கும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராஹிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சங்களை விருட்சம் போல் இருக்க நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். என்னாலே உன் களிம்புண்டாயிற்று என்று எப்ராஹிம் சொல்லுவான். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? அவருடைய வழியும் செம்மைமானவர்கள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ என்றால் இவைகளில் இடறி விடுவார்கள். ஆம், இதிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலை காரியங்களே ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம்னா நம்ம பதறி விழுந்து போக மாட்டோம். அப்படின்றத ஆண்டவர் இந்த வார்த்தையில் நமக்கு சுட்டிக்கார. இந்த அதிகாரத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அலங்காரத்தை போல அவருடைய வாசனை லீபனுடையதை போல இருக்கும். ஆண்டவரை நாம் சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் இதை நமக்கு செய்வாராக. நம்முடைய சீர்கேட்டையெல்லாம் அவர் குணமாக்குவேன். அவர்கள் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. இயேசு கிறிஸ்து எவ்வளோ மன்னிக்கிறவராக இருக்கிறார் பாருங்கள். அவருக்கு எதிராக வந்தவங்களை எல்லாம் மன்னித்து மறந்தார். இந்த ஒரு அனுபவம் தேவன் நமக்கு தருவாராக. ஆமை. இயேசுவே, இந்த வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்குறோம். இந்த காலை நேரத்திலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் எங்களோடு இடைப்பட்டு எங்களை ஒரு நாள் புதுப்பித்து எங்களை உம்முடைய அன்பை ருசிக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு வேண்டிய உணவு, உடை, சுகம், பலன், ஆரோக்கியம், ஆண்டவரே ஞானம், நாங்கள் செல்ல வேண்டிய வழிகளை எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி உம்முடைய சித்தத்தின்படி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது சகல அந்த வல்லமையின் ஆவிகளையும் நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன். ஆமேன்.